ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தன்னை ஒரு ஒரு மெய்ப்பனோடு என்ன பண்ணுகிறார், அல்லது ஒரு ஆயனோடு என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் தன்னை ஒப்பிடுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். அப்போ ஒரு மெய்ப்பனானவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? மெய்ப்பனானவன் எப்படி இருக்கணும்? அவன் ஒரு விழிப்புணர்வு, எப்பவுமே விழிப்பாய் அவன் என்ன பண்ண இருக்கணும். அவன் பயம் இல்லாதவனாய் அவன் எப்படி இருக்க வேண்டும்? அது மாத்திரமல்ல, அவன் தன் ஆடுகள் மேல ஒரு அன்பு உடையவனாய் அவன் எப்படினும் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்யணும், அந்த ஆடுகளுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவன் செய்கிறவனாய் இருக்கணும். அப்போ மேய்ப்பனானவன் விழிப்புணர்வு உள்ளவனாய் இருக்கணும். எப்போது என்ன பண்ண இருக்கணும், அவன் ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா எந்த நேரத்திலும் காட்டு மிருகங்கள் வந்து தன்னுடைய ஆடுகளை என்ன பண்ணி கொண்டும் எடுத்துட்டு போயிடும், அல்லது திருடர்கள் ஆடுகளை எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில மெய்ப்பன் ரொம்ப விழிப்புள்ளவனாய் இருக்க அவன் அழைக்கப்படுகிறான். அது மாத்திரமல்ல, ஆடுகளுக்கு என்ன பண்ணும், அவன் தனக்கு உண்டான எல்லா காரியத்தையும் கொடுத்து ஆடுகளை அவன் பாதுகாக்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்போ ஏற்பட்ட அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆடுகள் மேய்ப்பனோடு என்ன பண்ணுகிறார், தம்மை ஒப்பிடுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் கூட பாருங்களேன், ஆண்டவர் தலைவர்களை தெரிந்து கொண்ட போதெல்லாம் மோசே பார்த்தீங்கன்னா ஒரு மெய்ப்பனா இருந்தார். அது மாத்திரமல்ல, யோசேப்பு பார்த்தீங்களா என்றால் அவரும் ஒரு மெய்ப்பனா இருந்தார். தாவீதை பார்த்தீங்கள் என்றால் தாவீதும் எப்படி இருந்தார், ஒரு மெய்ப்பனா இருந்தார். ஏனென்றால் ஒரு மெய்ப்பனுக்கு இந்த குணநலன்கள் எல்லாம் இருக்க வேணும். இது இருக்கிறவன் தன்னுடைய மக்களையும் எப்படி பண்ணிவான், அவன் பார்த்து கொள்வான். அவன் பயமில்லாதவனா இருக்க வேண்டும். ஒரு தலைவன் விழிப்புடையவனா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்புடையவனா இருக்க வேண்டும். ஆடுகளுக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவன் எப்படி செய்கிறவனாய் இருக்க வேண்டும். அதே தான் என்ன பண்ண ஒரு தலைவர்களுக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த குணநலன்கள் ஒரு மெய்ப்பனுக்கு இருக்கும்போது இவன் கண்டிப்பாக ஒரு நல்ல தலைவனாய் இருப்பான் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணார், ஆண்டவர் அதை ஒரு முன் உதாரணமாக வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அவன் ஒரு தலைவன் தன்னுடைய மக்களுக்கு நல்ல ஒரு உணவை கொடுக்க வேண்டும், மக்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரம்